ஹலோ வணக்கம். இது வந்து பேசும் படம் பாட்காஸ்ட். என் பேரு சுப்டு, சியாட்டில்ல இருந்து. வணக்கம், என் பேர் ஹேமந்த், சான் ஃப்ரான்சிஸ்கோ பே ஏரியாவிலேருந்து. இது வந்து 2026 புது வருஷம். ஸோ ஹாப்பி நியூ இயர் டு ஆல் ஆஃப் யூ. இந்த புது வருஷத்தை வந்து we are kick starting with the first film that was released or that we got to see, which is Sudha Kongra and Shiva Karthikeyan's Parasakti. மச் ஆன்டிசிபேட்டட். அஃப்கோர்ஸ் நாங்கள் வந்து பிளானிங் டு வாட்ச் ஜனநாயகன். அது ரிலீஸ் ஆகலை. இதுவும் கிட்டத்தட்ட ஆகாதோ அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு. பட் ஐ லுக் அட் சம் ஆஃப் தி சென்சர் போர்டு கட்ஸ் அண்ட் மியூட்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு அது கிடையாது ஆப்வியஸ்லி. ஸோ தட் இஸ் அ குட் திங். அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி வி மைட் டர்ன் இன் டு ஆன்டி நேஷனல்ஸ் பிகாஸ் இதெல்லாம் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணதால நம்ம வந்து இப்போ வந்து ஹிந்தியை வந்து அழிச்சு ஒழிச்சு ஒரு தனி நாடு கேட்டு போராட்டம் ஆரம்பிச்சிட போகிறோம் அப்படின்றது வந்து சென்ட்ரல் போர்டோட ஒரு ஒரு ஐ டோன்ட் நோ, இட்ஸ் ஸோ இன்க்ரெடிபிளி ஐ டோன்ட் நோ வாட் என்ன வார்த்தை யூஸ் பண்ணணும் கூட எனக்கு தெரியல. டம் இஸ் நாட் ஈவன் லைக் ஃபேர். ஏன்னா I don't see any big challenges watching the movie. I mean, it's a movie and it doesn't attack any particular language or any particular people. It just says, self எங்களுக்கு வந்து என்ன லாங்குவேஜ்ன்றது நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம், அதை எங்ககிட்ட விட்டுருங்க அப்படின்னு சொல்கிற ஒரு ரொம்ப ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு மரியாதையாக தான் வந்து இந்த படம் எடுத்து வச்சிருக்கு. அங்கங்கே கோவம் வருது, அங்கங்கே வந்து கொந்தளிப்பு வருது. And I didn't mean to get into this before I go into the review, but I thought like இது கொஞ்சம் பொலிட்டிக்கலாக போனதால வந்து I felt like I looked at some of the cuts that they had, like I mean not some, all of the cuts that they had, and it looked ridiculous. There is two immolation scenes, one self-immolation and there is another where the police is actually burning people. And apparently the only cut was like reduce the self immolation by 50% அப்படின்னு வந்து சொன்னது வந்து I felt like come on, seriously. Okay, ரிவ்யூக்குள்ள போனோம்னாக்க I like the movie. எனக்கு வந்து I think it could have been slightly better or definitely much better, but எனக்கு பிடிச்சிருந்தது. பட் I don't know if I'll go and watch it for a second timeன்றது தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா it carries a lot of political potency and அந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணதுக்காக வந்து கூடோஸ் டு த டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர்ஸ். பிகாஸ் அது வந்து ரொம்ப ஒரு ஒரு சொல்ல வேண்டிய ஒரு கதை, சொல்ல மறந்த கதை நிறைய படத்தில் சொல்லியிருக்காங்க. பட் இந்த ஒரு ஆங்கிள், அதாவது ஸ்டூடெண்ட் ஆங்கிளில் வந்து சொன்னது வந்து ரொம்ப ஐ தாட் வாஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். பட் மற்றபடி இட் வாஸ் ப்ரெடிக்டபிள் ஸ்டோரி. ட்ரெய்லர் பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு முக்கால்வாசி கதை என்னன்ட்டு. மை இன்ட்ரெஸ்ட் வாஸ் அந்த ட்ரெய்லர் நடுவில் இருக்கிற கேப்ஸ் எல்லாம் எப்படி ஃபில் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தாக்க சம்டைம்ஸ் தேவ் டன் அ வெரி எக்ஸப்ஷனல் ஜாப். பர்டிகுலர்லி அவர் வந்து ஒரு ஹிந்திலாம் வந்து கற்றுன்னு போயிட்டு ஒரு இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணும்போது அவர் வேலை கிடைக்கலன்னும் போது அவர் சொல்கிற வழி இருக்குது பார்த்தீங்களா, அது வாஸ் லைக் வெரி வெரி ரொம்ப ஒரு ரிஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. இந்த சென்ஸ் தட் he's explaining how difficult it is to like just catch up to us, and knowing the director and knowing the writer, I think they also meant, what I liked about the movie was they mean it in two different layers. One is அது பாஸ்ட் தான், ஆனால் ப்ரெசென்ட்டையும் கிட்டத்தட்ட வந்து டைப் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ணுறது வந்து they've written it in such a way. இப்போ நீட் வந்து can be replaced with whatever language was a stand-in for. ஸோ அந்த விதத்தில் வந்து ஐ ஃபெல்ட் லைக் there were some really high points where ரொம்ப அழகாக எழுதியிருந்தாங்க, ரொம்ப அழகாக நடித்து டைரக்ட் பண்ணி எல்லாமே நல்லா இருந்தது. பட் there were some places where it was like கொஞ்சம் ஐயோ என்னடா இது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மெலிகிற மாதிரி வச்சுட்டாங்க. நிறைய இடத்துல அந்த மாதிரி was like I think there is a point where you feel very organic about இந்த மாதிரி எமோஷன்ஸ் லைக் லாங்குவேஜ், மொழி, தேசம் அப்படின்னும் போது வந்து ஒரு ஒரு லெவல் இருக்கு. சிலது அதை தாண்டி போன போது ஃபெல்ட் லைக் கொஞ்சம் ஸ்குவாமிஷா இருந்துச்சு. பட் ஐ திங்க் ஓவரால் த மூவி வாஸ் ஹெல்ட் டுகெதர் பை ஒன் பர்சன் விச் இஸ் ஜிவி பிரகாஷ். ஏன்னா அந்த மியூசிக் தான் வந்து வாஸ் ட்ரைங் டு எலிவேட் த சிச்சுவேஷன்.
every place it needed to be, and you felt like அப்படியே ஒரு அப்படியே அந்த துடிப்பு இருக்கிறது வந்து தெரிஞ்சது. ஸோ ஐ திங்க் இது ரெண்டாவது வாட்டி பார்க்கும்போது மியூசிக் வந்து அந்த அளவுக்கு இம்பாக்ட் இல்லைனாக்கா தெரியும் இந்த ரைட்டிங் எப்படி இருக்கு, இந்த படம் மொத்தமாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் மை ஓவரால் ஒப்பீனியன் வாஸ் ஐ லைக் இட். இட் வாஸ் a good watch. ஸோ எனக்கு வந்து இட்ஸ் ஓகே ஃபிலிம். எனக்கு வந்து ரொம்ப ஓஹோ ஆஹோ அப்படின்லாம் பிடிக்கல. ஐ வாண்டட் டு என்ஜாய் த ஃபிலிம். பட் இந்த படம் வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு நல்ல கதையை சொல்ல வந்துட்டு அவங்க சொல்ல முடியாமல் போனது வந்து அந்த ரைட்டிங்கில், எடிட்டிங்கில், எல்லா இடத்துலையும் எனக்கு அது தெரிஞ்சுது. மணிரத்னம்க்கும் இந்த படத்துக்கு ஒரு டீப் கனெக்ஷன் இருக்குது. நாட் பிகாஸ் ஆஃப் சுதா கோங்ரா, ஆல்சோ பிகாஸ் ஆஃப் சுதா கோங்ரா. பட் இந்த படத்தில் வந்து மைக்கேல் ரெட்டின்னு ஒருத்தர் வர்றாரு. இந்த மைக்கேல் ரெட்டி இஸ் ஆக்சுவலி பேஸ்ட் ஆன் த ஜார்ஜ் ரெட்டி கேரக்டர் who studied in Osmania University, who was also shown as Michael Vasant in Aayuda Ezhuthu, where Sudha Kongra was the assistant director. So there's a big connection. முதல்ல இருந்தே மைக்கேல் ரெட்டினா எதுக்கு இவங்க மைக்கேல் ரெட்டியை சொல்கிறாங்க? தென் யூ see a cameo show up at a later point. ஏன் இந்த கேமியோ பற்றி நான் சொல்கிறேன்னா, எப்படி வந்து ஒரு ஒரு நல்ல கதையை நினச்சி எழுத ஆரம்பித்து அந்த படம் வந்து ஃபைனலாக இட் panders to the pan-India movement of தமிழ் சினிமா, வேர் இதுலேருந்து இந்த கேரக்டரை கொண்டு வரேன், அதுலேருந்து அந்த கேரக்டரை கொண்டு வரேன்னு அப்படி ஒரு எண்டான மாதிரி எனக்கு தோணுச்சு. ரெண்டாவது, இந்த படம் வந்து இது வந்து ஒரு சோஷியல் படமாக மார்க்கெட் பண்ணப்படுது. ஆனால் எவென்ச்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெண்டு பேருக்கு ஒரு ஆளுக்கு உண்டான ஒரு ரிவெஞ்ச் படமாக அது மாறிடுது. இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் லகான் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த லகானில் வந்து அந்த ஊரில் வாழற அந்த மக்களுக்கு டேக்ஸ் போடுறாங்க, அதை எடுத்து அவங்க சண்டை போடுறாங்க, அதுக்காக அவங்க ஒரு கிரிக்கெட் விளையாடுறாங்க. இப்போது நான் அதை ஈக்குவேட் பண்ண வரல, பட் ஜஸ்ட் திங்க், ஒரு நாள் அமீர் கான் வந்து ஒரு தோட்டத்தில் விளையாடிட்டு இருக்காரு. அங்கே ஒரு உண்டிகோலால் ஒருத்தன் தலையில் அடிச்சிடுறாரு. அவர் வந்து ஒரு இங்கிலீஷ்மேன். இப்போ அவனுக்கு ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு ட்ரை பண்ணி அவன் இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட்டுக்கு கூப்பிட்டு இவங்களை பழி வாங்கி இவங்க மேலே டேக்ஸ் போட்டால் எப்படி இருக்கும்? ஒரு ரிடிகுலஸ் கம்பேரிசன். பட் தட் இஸ் எசென்ஷியலி ஹவு பராசக்தி பாயில்ஸ் டவுன் டு. அண்ட் அந்த இடத்துல வந்து அது ஒரு தனி மனிதனோட ரிவெஞ்ச் படமாக மாறிடுதே ஒழிய ஜெயம் ரவியோட கேரக்டர் இஸ் நாட் பில்ட் அப் டு அ பாயிண்ட் வேர் அதுக்கு உண்டான ஒரு நிஜ கோவமோ அந்த 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 இந்த சோஷியல் இஷ்யூக்கு எதனால் அவர் கான்ட்ரிபியூட் பண்ணுறாருன்றதும் அது சேராததுனால, ஒரு பக்கம் நீங்கள் வந்து ஈவன் தோ யூ வாண்ட் டு கால் இட் ஆஸ் அ சோஷியல் ஃபிலிம், இட் இஸ் ரெடியூஸ்ட் அண்ட் மினிமைஸ்டு டு அ சிங்கிள் மேன்ஸ் ரிவெஞ்ச் அண்ட் தென் தட் டிரைவ்ஸ் ஆல் த இவெண்ட்ஸ். அதை கனெக்ட் பண்ணிருக்காங்க. நான் யோசிச்சு பார்த்தேன். ஆல் தட் கனெக்ஷன் மேக் சென்ஸ். பட் இது பேன் இண்டியன் ஃபிலிமாக ஆக்கணுமா, இல்லைனா வந்து இது நான் வந்து ஒரு மொழிப்போர் அப்படி இப்படின்னு ஆக்கணுமா, இல்லை இது எப்படி நான் செட்டில் பண்ணுன்ற அந்த எழுத்தாளருடைய தயக்கம் வந்து எனக்கு அந்த படம் ஃபுல்லாக தெரிஞ்சுது. அதனால் ஒரு சில ஹை பாயிண்ட்ஸ் இருந்தாலுமே எனக்கு அது வந்து அந்த படம் வந்து ஒரு மனசில் போய் டீப்பாக உட்கார முடியாமல் போயிடுச்சு. அண்ட் நான் இதை வந்து சுதா கோங்ரா ஓஸ் நத்திங் டு டாக்குமெண்ட் த மூமெண்ட். ஷி டஸ் நாட் அண்ட் நோபடி டஸ் நாட், ரைட்? பட் அதை சொல்ல எத்தனிச்சு அதை ஃபெயிலியர் ஆனது மாதிரி தான் எனக்கு அந்த படம் தோணுச்சு. சிவகார்த்திகேயன் வாஸ் நாட் பேட், டீசென்ட். ஸ்ரீலீலா வாஸ் நாட் பேட். ஜிவிபி வாஸ் ஓகே. ஐ லைக் the songs more than the background score because it's so deeply over punching on every note or every sentiment அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதர்வா was not bad. Overall, I feel it's a missed opportunity for the expectation I had on Sudha Kongra based on how I loved Surarai Putru or how much I liked Irudhi Sutra. I thought Surarai Putru was much well done. I felt it didn't meet to my expectations. That's my review. No, that ties it really well together. நீங்க ரெண்டு பாயிண்ட் சொன்னீங்க. ஒன்று வந்து the last one I completely see, where you're coming from, which is சுதா கோங்கராவோட லாஸ்ட் ரெண்டு படமே எப்படின்னாக்க ஒரு தனி மனுஷனோட ஒரு மனுஷியோட ஒரு போராட்டம். அந்த போராட்டத்துலேருந்து அவள் எப்படி வரான்றது வந்து இட் மேக் டோட்டல் சென்ஸ். இங்கே வந்து இட்ஸ் அ மூவ்மெண்ட். அண்ட் அந்த மூவ்மெண்ட்டை வந்து ஒருத்தரோட என்ன சொல்றது, வியூ பாயிண்ட்ல இருந்து வெஞ்சன்ஸா இருக்கட்டும், இல்ல வெல்லனோட வெஞ்சன்ஸ் பாயிண்டா இருக்கட்டும், இட் narrowed it down to that, and then finally suddenly போயிட்டு அண்ணா வந்து is basically riding on top of what
சிவகார்த்திகேயன் எக்ஸாக்ட்லி. ஒரு மாரி ரீவிஷனிஸ்ட் ஹிஸ்டரி மாரி ஆயிடுச்சு அது ஒரு பாயிண்ட்ல. சி எனக்கு இந்த அண்ணா தம்பியோட பேரலல் ரொம்ப பிடிச்சிருந்தது ஹேமந்த். ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே இவர் ஒரு அண்ணா, அவர் ஒரு தம்பிக்காக உயிர் விட்டான்றதுக்காக அண்ணா போராடுறாரு. ஸோ தேர் இஸ் அ பேரலல் டு அண்ணாதுரை அண்ட் அண்ணா அண்ட் ஆல் தட் ஸ்டஃப். கைண்ட் ஆஃப் லைக் ஆல் தட். பட் அதை நீங்க பாயில் டவுன் பண்ணி எனக்கு என் கை உடஞ்சிச்சு, என்னால் சுட முடியல, இப்போ அதனால ஐம் கோயிங் டு சேஸ் யூன்றது வந்து I 100% agree with that. பட் அதுதான் சொல்றேன் நான். லைக் அந்த அது எங்க எங்க நீங்க சொன்ன அந்த பாயிண்ட் which is எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ், அதாவது எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா லகான் மாதிரி கொடுத்திருந்தாக்க அது எப்படி எழுதியிருக்கணும்ன்றது வந்து அது 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 வந்து ஒரு படமா வித்திருக்க முடியுமான்றது வந்து மேபி தே ஹேட் அ டயலமா. அண்ட் தட்ஸ் வேர் யூ 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 எய்தர் win or lose as a writer director. So in the padathula obviously it didn't work out that way because we know the history of that moment and we know exactly. there are several faces to it and not just one person. But கதைக்காக அவங்க பண்ணிருக்கலாம். See again, it's not a bad movie at all. Let me make it again. I think both of us are saying that very clearly. I think Yes. being harsh on it, ஏன்னா அதுக்கு பொட்டன்ஷியல் இன்னும் நல்லா இருந்துச்சு. இதை கொஞ்சம் Exactly. கொஞ்சம் மாத்திருந்தா வந்து அவர் கொஞ்சம் நிதானமா எடுத்திருந்தா, அவர் நிதானமா நான் சொல்லக்கூடாது, நிதானமா தான் எடுத்திருக்காங்க, பட் கொஞ்சம் ஒரு ஸ்பேஸ்ட் அவுட்டா எடுத்திருந்தாக்க இன்னும் அழகா வந்திருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு அந்த பாட்டெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி தேர்ஸ் அ சாங் பை ஷான் ரோல்டன் அண்ட் டி விச் இஸ் வெரி குட். முத்தாரமேன்னு ஒரு பாட்டு வந்து இஸ் பை சைந்தவி அண்ட் ஜிவி பிரகாஷ். அன்பிலீவபிளி ஆக்சுவலி வெரி வெல் ஷார்ட் சாங். ஃபுல் குடோஸ் டு போத் சுதா கோங்கரா அண்ட் ரவி கே சந்திரன். வில் ராப் இட் அப். இது வந்து பராசக்தி படத்தோட ரிவ்யூ. அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.